ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்ரியாஸ் சேனல். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நம்ம ஹேர் பேக் வீடியோ பார்த்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நம்மளை சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. நல்ல ஹேர் க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 3 ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சீக்கிரமாகவே ஹேர் க்ரோத்தை பார்ப்பீங்க. ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும், ஃபுட் இன்டேக் எடுத்துக்கணும், ஹேர் பேக் போடணும். ஹேர் ஆயில் வீடியோ, ஹேர் பேக் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோங்க. இந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பெயின் பிடிக்க விடக்கூடாதுங்க. பெயின் பிடிச்சதுன்னா அதை நம்ம சொரியும் போது அப்படியே வேரோட முடி வருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் தலை வாரும் போதும் பெயின் சீவும் போதும் நெருக்கமான பல் வச்சு சீவும் போதும் நல்லாவே ஹேர் ஃபால் ஆகும். செகண்ட் ஒன், கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, ரொம்ப டிப்ரெஷன் ஆகக்கூடாது. ரொம்ப டென்ஷன் ஆகும்போது நல்லாவே ஹேர் லாஸ் ஆகுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வீடியோ பார்த்துட்டு போட்டுட்டு நம்ம ஹேர் பேக்கை போட்டுட்டு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் ஹேர் க்ரோத் பண்ணணும், கண்டிப்பாக போட்டுட்டு ஹேர் க்ரோத் பண்ணுங்கள். இன்றைக்கி சூப்பராக ஒரு வீடியோ ரெடியாக இருக்குங்க. நல்ல இரும்பு சத்து நிறைஞ்சதான் நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு தான் ஹேர் பேக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சூப்பராக ஒரு ரிசல்ட் தரக்கூடிய இரும்பு சத்து நிறைஞ்ச அயன் கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை தாங்க இன்றைக்கி எடுத்திருக்கோம். நல்லா ஹேர் க்ரோத் பண்ணும். நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற 4 பொருளுமே நல்லாவே ஹேர் க்ரோத் பண்ணுங்க. இன்றைக்கான 4 பொருள்: முருங்கைக்கீரை எடுத்துக்கிறோங்க, 2வதாக வெந்தயம் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு முட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக செம்பருத்தி இலை. இதை 4ஐயும் வச்சு தான் இன்றைக்கி சூப்பராக ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணிக்க போகிறோம். நாங்கள் பார்க்கலாம், ஹேர் பேக் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி மெயின் இன்க்ரீடியண்ட்டாக என்ன எடுத்துக்கிறோம்னா நம்ம முருங்கைக்கீரை தாங்க எடுத்துக்கிறோம். முருங்கைக்கீரையை ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையில் அவ்வளவு இரும்பு சத்துக்கள் இருக்குங்க. இதே நீங்கள் ஹேருக்கு மட்டும் இல்லை, ஃபுட் இன்டேக்காக எடுத்துக்கும் போது நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகும். உங்களோட ஹேர் லாஸை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஒரு 2 டைம்லேயே நல்லாவே ஹேர் லாஸை கம்மி பண்ணிவிடுங்க. அந்தளவுக்கு நல்லாவே ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். இதை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது ஹேர் வந்து ஒவ்வொரு முடியுமே நல்லா ஸ்ட்ராங்காகவும் உள்ளே இருக்கிற வேரையும் ரூட்டையும் நல்லாவே ஸ்ட்ராங்காக்கி கொடுக்குங்க. அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. நல்ல செம்பருத்தி இலையும் நல்லா ஹேர் க்ரோத் பண்ணும். செம்பருத்தி இலை யூஸ் பண்ணும்போது ஹேரு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக கிடைக்கும், நல்லாவே ஹேர் க்ரோத்தை பண்ணும். அதுக்கடுத்து தான் நம்ம வெந்தயம் எடுத்துக்கிறோம். வெந்தயம் நைட்டே ஊற வச்சுருங்க. வெந்தயம் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது உள்ளேருந்தே நம்ம முடியை நல்லாவே ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியாக வளர வைக்குங்க. அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வெந்தயத்தை எடுத்துருக்கோம். இதை நைட்டே ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் நல்லா கழுவி வாஷ் பண்ணி இருக்கணுங்க. நீங்கள் சட்னி அது இதுன்னு ஏதாவது காரமாக அரைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணவே கூடாது. நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன ஹேர் பேக் போட்டாலும் அதை யூஸ் பண்ணணும். நம்ம எடுத்து வச்ச முருங்கைக்கீரையை உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறையவோ கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10-15 செம்பருத்தி இலை சேர்த்துக்கோங்க. செம்பருத்தி இலை சேர்த்ததுக்கப்புறம் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். நைட்டே 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுட்டேன். அதை நல்லா ஊறி வந்திருக்கும். அந்த வெந்தயத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் வெந்தயத்தை மட்டும் நல்லா நைட்டே ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் அது நல்லா ஊறி வந்திருக்கும். இந்த 3 பொருளையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துக்கும் போது வெந்தயம் ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதை ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி பத்தலைன்னா நீங்கள் மேலே கூட வெறும் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு துணி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். எப்பவுமே வெந்தயத்தில் லைட்டாக அந்த துகள் மாதிரி வருங்க. அதனால தான் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரில் எதுவும் படாது. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எதுவும் படாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபில்டர் பண்ணிக்க பூனம் சால்வை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, சுடிக்கு போடுறது சால்வை, அந்த சால்வையை வச்சு ஃபில்டர் பண்ணுங்கள். நல்லாவே ஃபில்டர் ஆகி வந்துடும். 2 டைமாக ஊற்றி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு இடமா மாற்றி ஊற்றி அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ தான் ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது சூடாகக்கூடாதுங்க. சூடாகிருச்சுன்னா லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 1 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்து பாருங்கள். சூடாகாது. அந்த மாதிரி தான் நம்ம அரைச்சிட்டு வரணும். அவ்வளோதான், ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு பொருள் சேர்த்துக்க போகிறோம். அதுதான் நம்ம முட்டை எடுத்துக்க போகிறோங்க. இப்போவே நல்லா க்ரீமியாக கிடைக்குங்க. நம்மளோட ஹேர் பேக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பொருள் சேர்த்துக்க போகிறோம். அதுதான் முட்டை. நம்ம முட்டை வந்து சேர்த்துக்கும் போது நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகும், சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகும். அதுக்காக தான் நம்ம முட்டையை எடுத்துருக்கோம். கடைசியில் ஒயிட் எக் மட்டும் எடுத்துக்கோங்க. முட்டையில் இருக்கிற ஒயிட் எக் மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஸ்மெல் அடிக்காது. முட்டை பிடிக்காதுங்கிறவங்க ஒயிட் எக் மட்டும் எடுத்துக்கலாம்.
அதில் பெருசாக ஸ்மெல் வரவே வராதுங்க. எல்லோ எக்கில் மட்டும்தான் லைட்டாக ஸ்மெல் வரும். நீங்கள் ஒயிட் எக் மட்டும் ஒரு எக் எடுத்துக்கலாம். முட்டை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்லாவே ஹேர் க்ரோத் பண்ணும். ஹேரை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகும். உங்கள் ஸ்ப்ளிட் அண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணும். இதை நீங்கள் ஹேருக்கு மட்டும் இல்லை, ஃபுட்டு இன்டேக்காகவும் எடுத்துக்கணும். தினமும் ஒரு முட்டையாவது எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட்டு 2 days ஒன்ஸ்னாவது ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அவிச்ச முட்டையாக எடுத்துக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கு நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, ஹேருக்கும் ரொம்ப நல்லதுங்க. அவிச்ச முட்டையை எடுத்துக்கும் போது இந்த மாதிரி முட்டையை சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வச்சும் கூட நல்லா கலந்து விடலாம். நாளையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து குடிக்கும்போது நல்லாவே க்ரீமியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. அவ்வளோதாங்க, ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் வச்சுட்டு சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஆயில் இருக்கணும் லைட்டாகவாச்சும். நீங்கள் ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது. ஹேர் பேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கிற அந்த முன்னேற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஏற்றி சீவும் போது அங்கே முடி இருக்க மேலே போயிருக்குங்க. அதனால தான் முன்னாடியும் நல்லாவே கீழே தள்ளி அப்ளை பண்ணிக்கோங்க. அங்கேயும் நல்ல பேபி ஹேர் முளைக்கும் அந்த நேரம் அப்ளை பண்ணும்போது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரித்து அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவால் கொஞ்சம் பிரித்து அப்ளை பண்ணிவிட்டு அது கீழே கொஞ்சம் பிரித்து அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தட்லேயே அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஹேர் ஃபுல்லாக ஈவனாக அப்ளை ஆகும். ஒரு இடமா பிரித்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். நான் அப்ளை பண்ணியிருக்கிற மாதிரியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு தெளிவாக வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். புதுசாக அப்ளை பண்ணுறவங்க இல்லை ஏற்கனவே தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. புதுசாக வரவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் எப்படி ஹேர் பேக் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. எப்படி ஹேர் பேக் அப்ளை பண்ணுறது, எப்படி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது, எந்த டைமில் சிக் எடுக்கணும், அதுக்கப்புறம் எப்படி ஹேர் வாஷ் பண்ணணும், எப்படி ஷாம்பு யூஸ் பண்ணணும், எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி ஸ்கேல்ஃபில் ஃபுல்லாக ஒரு இடமா பிரித்து அப்ளை பண்ணிவிட்டு வந்துடுங்க. இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும். ஹேர்லையும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தனித்தனியாக பிரித்து ஈவனாக அப்ளை பண்ணணுங்க. ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அப்ளை பண்ணுங்கள். நான் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வந்துடுங்க. கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேரை தனித்தனியாக எடுத்து பிரித்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வந்துடுங்க. எல்லா இடத்துலையும் அந்த லாஸ்ட்டில் முடி இருக்கும் இல்லைங்களா, அந்த கொனவில் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணணும். நம்ம ஹேர் பேக் எல்லா இடத்துலையுமே நம்ம ஈவனாக அப்ளை பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடில் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஃபுல்லாக நம்ம ஹேர் பேக் ஃபுல்லாமே நல்லாவே ரிசல்ட் தருங்க. நான் எவ்வளோ கம்மியாக இருந்து முடியை வளர்த்திருக்கேங்கிறதையும் உங்கள்கிட்ட பழைய வீடியோ எல்லாத்துலேயுமே நான் போட்டிருக்கேன். நிறைய ஹேர் பேக்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் பார்த்துட்டு ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நல்லாவே ஹேர் க்ரோத் பண்ணும். தொடர்ந்து எடுத்துகிட்டே வரும்போது ஹேர் பேக்கை சீக்கிரமாகவே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் முடி நல்லாவே வளருங்க. நல்லாவே அடர்த்தியாக மாறும். நல்லா அடர்த்தியாக நீளமாகவே கிடைக்கும் உங்கள் முடி. ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பன் போட்டு வந்துடுங்க. ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பன் போட்டுட்டு வந்துடுங்க. 20 to 30 minutes விட்டுட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. எனக்கு கோல்டு சீக்கிரமாகவே பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 10 minutes மட்டும் உங்கள் ஹேரில் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஷாம்பு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தண்ணி கலந்து நல்லா டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும். நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. என் ஹேர் இப்படி தான் இருக்குது. நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக கிடச்சிருக்குங்க. நீங்களும் அப்ளை பண்ணிங்க பாருங்கள். நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகும். இப்படி தான் இருக்குங்க. சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். நல்லாவே ஹேர் க்ரோத் பண்ணும். ஹேர் ஆயில் ப்ளஸ் நம்மளோட ஹேர் பேக் ரெண்டையும் சேர்ந்து எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். உங்களோட ஹேர் சீக்கிரமாகவே க்ரோத் ஆகும். நல்லாவே அதனோட டிஃப்ரென்ஸை பார்ப்பீங்க. சீக்கிரமாக ஹேர் க்ரோத் பண்ணணுமா அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட்டை கொடுங்க.